ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் விவசாயங்க, திண்டுக்கல் மாவட்டம். இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வெள்ளை செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்கள். வச்சு 2 வருஷம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்காலத்துக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி காலையில் சாயந்தரம்லாம் விரிகிறது இல்லைங்க, வெயில் நேரத்தில் தான் இந்த பூ விரியுதுங்க. இதை பாருங்கள், இதோட இதழ் பாருங்கள். பூவோட இதழ் எவ்வளோ மெல்லிசையாக இருக்குதுன்னு பாருங்க. விரல் வச்சா அப்படியே விரல் வச்சா முன்னாடி தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு பூ மெல்லிசையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சிகப்பு செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. மெயினாக முடிக்குங்க. நம்ம வெள்ளை செம்பருத்தி எந்த வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவளமல்லி. இந்த பவளமல்லி பூ வந்து பகல்லாம் பூக்காதுங்க, நைட்டில் தான் பூக்கும். நைட்டு பூத்து காலையில் விழுந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே மரத்துக்கடியே சாக்கை விரிச்சுட்டு போய் படுத்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் பூ. இது யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த காலத்துலலாம் பார்த்தா வீட்டுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ இது மறந்துடுச்சுங்க. இத்தினோண்டு குச்சி வச்சாவே பெரிய மரமாகுங்க. வீட்டுக்கிட்ட அவ்வளோ நிழலாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ அப்படித்தான் வாசம் ஜம்முன்னு இருக்குங்க. இந்த பூ தலையிலாம் வைக்கக்கூடாதுங்க, கோயிலுக்கு எடுத்து போய் சாமிக்கு வைக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிகப்பு செம்பருத்தி வச்சு ஒரு 4 மாதம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு அழகு செடிங்க. இதோட பேர் வந்து எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா, ஒட்டு கொய்யாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் ஒட்டு கொய்யா, சிகப்பு கொய்யாங்க. இது வந்து இடையில பூ பூத்து காய் பிடிக்காம இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு யூடியூப்ல டிப்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு நண்பன் சொல்லியிருந்தாரு, இந்த ஐஸ் கட்டி ஊற்றி வச்சு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் அந்த ஐஸ் கட்டியை கரைச்சி விட்டு செடிக்கெல்லாம் நல்லா தெளிச்சு விடுங்க, நல்லா பூவும் மெஞ்சு எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாள் பார்க்கலாங்க. பாய்.